Tamil Nadu NTSC Stage 1 2015 and 16 SAT paperல mathematics questions பார்க்கலாம் பாருங்க. First question. The median of 29, 32, 48, 50, x plus 2, 72, 78, 84, 95 is 63. Then the value of x is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம certain observations கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். இங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. 29, 32, 48, 50, x plus 2, 72, 78, 84, 95 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மிடில் டர்ம் தான் வந்து மீடியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது நமக்கு மிடில் டர்ம் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மிடில் டர்ம் ஒரே டர்ம் கொடுத்துருக்கும். ஒருவேளை ஈவன் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் இருந்துச்சுன்னா மிடில் டர்ம் வந்து 2 டர்ம் கொடுத்துருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டர்ம், செகண்ட் டர்ம், தேர்ட் டர்ம், ஃபோர்த் டர்ம், ஃபிஃப்த் டர்ம், சிக்ஸ்த் டர்ம், செவன்த் டர்ம், எய்த் டர்ம், நைன்த் டர்ம், 10th டர்ம் அப்படின்னு 10 டர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மிடில் டர்ம் என்ன இந்த டர்ம் வரும்னா ஃபிஃப்த் டர்மும் சிக்ஸ்த் டர்மும் மிடில் டர்ம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ வந்து 2 டர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 டர்ம் ஆட் பண்ணி பை 2 போட்டுக்கிட்டா மீடியன் கிடைக்கும். இப்போ எப்படி மிடில் டர்ம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 டர்ம் அடிச்சிடலாம், லாஸ்ட்ல இருந்து 4 டர்ம் அடிச்சிட்டீங்கன்னு பார்த்தீங்க. அப்போ மிடில் இருக்கிற 2 டர்ம் தான் வந்து இந்த மிடில் டர்ம்ஸ் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து மிடில் வந்து 2 டர்ம் இருக்கும். அந்த 2 டர்மையும் ஆட் பண்ணி பை 2 போட்டுட்டீங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் மீடியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? மீடியன்னா 63 கொடுத்துட்டாங்க. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, x plus x வந்து 2x plus 2 இருக்கு டிவைட் பை 2 இருக்கு. கரெக்ட்டா? ஈக்குவல் டு 63. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2x plus 2ல 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா x plus 1 டிவைட் பை 2 is equal to 63 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 கேன்சல் பண்ணிருங்க. so that x plus 1 is equal to என்ன வந்திருக்கு? 63 வந்திருக்கு. இந்த 1 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. so x is equal to 63 minus 1 that is equal to 62. அப்படின்னா மீடியன் ஆஃப் these numbers வந்து 63 கொடுத்திருக்காங்க. அப்ப x வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 62 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. so that first questionக்கு ஆன்சர் வந்து third option கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. f1 equal to f2 equal to 1 and fn equal to fn minus 1 plus fn minus 2. then the value of f5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. is dash கேட்டிருக்காங்க. அப்படின்னா n பிளேஸ்ல 5 போடணும். அப்ப n பிளேஸ்ல 5 போட்டீங்கன்னா அப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் பாருங்க. f5 is equal to f5 minus 1 plus f பிளேஸ்ல n பிளேஸ்ல 5 போடணும். 5 minus 2 போட்டுருங்க. அப்படின்னா f5 is equal to f4 plus f3. அப்படின்னா f4 f3 கண்டுபிடிச்சாதான் சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் f3 f4 கண்டுபிடிக்கலாம். அப்ப f3 கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் வந்து n is equal to 3 போடுங்க. n 3 போட்டீங்கன்னா f3 is equal என்ன வரும் சொல்லுங்க? f3 minus 1 plus f3 minus 2 வந்துருது. கரெக்ட்டுங்களா? f3 minus 1 வந்து f2 வந்துரும் plus f3 minus 2 ன்றது f1 வந்துருது. ஆல்ரெடி உங்களுக்கு f1 is equal to f2 equal to 1 ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ f2 பிளேஸ்ல 1 போடுங்க plus f1 பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா இதுல இருந்து நமக்கு f3 என்ன வருது பாத்தீங்கன்னா 2 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே ஈக்குவேஷன்ல f4 கண்டுபிடிக்க போறோம். எப்படி பாத்தீங்கன்னா n is equal to 4 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அப்ப f4 is equal to n பிளேஸ்ல 4 சப்ஸ்டிட்னா f4 minus 1 plus f4 minus 2 போட்டுக்கங்க. அப்ப f4 is equal to f3 plus f2 வந்துருச்சுங்களா? இப்போ வந்து f3 தான் வந்து இங்க 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப f3 வேல்யூ 2 போட்டுருங்க plus f2 வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க 1 கொடுத்திருக்காங்க. சோ 1 போட்டுருங்க. இதுல இருந்து f4 equal என்ன வருது பாருங்க 2 plus 1 வந்துருச்சு. ஓகேவா? so that is equal to 3. அப்ப f4 is equal to 3 பா. சோ f4 3 வந்துருச்சு, f3 வந்து 2 வந்திருக்கு. அது ரெண்டு வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப f5 is equal to f4 வந்து 3 தான வந்திருக்கு, f3 வந்து 2 தான வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்ப f5 is equal என்ன வருது சொல்லுங்க? 3 plus 2 5. சோ ஆன்சர் வந்து நமக்கு 5 கிடைச்சிருக்கு. சோ தட் செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து fourth ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. The lengths of the diagonal of a rhombus are 24 cm and 10 cm. Then the side of the rhombus is in dash centimeter ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ராம்பஸ் என்ன எப்படி இருக்குன்னா 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து ராம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வந்து ராம்பஸ் நான் டிரா பண்றேன் பாருங்க. அதாவது 4 சைடும் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கணும் ராம்பஸ். இந்த மாதிரி 4 சைட்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதனுடைய டயகனல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு டயகனல் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு டயகனல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சும்மா இதுக்கு ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஏசி ஒரு டயகனல் அது 24 சென்டிமீட்டர் எடுத்துங்க. அடுத்து வந்து டிபி ஒரு டயகனல் அது 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கப்பா. கரெக்டுங்களா? இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த டயகனல் என்ன ஆகும்னா ஏசியும் டிபியும் பைசெக்ட் பர்பண்டிகுலர்லி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பைசெக்ட் பர்பண்டிகுலர்னா ஏஓ எவ்வளோ வரும்னா ஆஃப் ஆஃப் தி ஏசி. ஏசி வந்து 24 தானே, அப்போ ஏ வந்து ஆஃப் ஆஃப் தி ஏசி எடுத்தோம்னா அப்போ இங்க 12 கரெக்டுங்களா. அதே மாதிரி டிஓ எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி டிபி. இந்த டிபி இருக்கு இல்லையா, அதில் பாதி தான் டிஓ. ஏன்னா வந்து இந்த ரெண்டு டயகனலும் பர்பண்டிகுலரா பைசெக்ட் பண்ணுது. அப்போ டிஓ வந்து ஆஃப் ஆஃப் டிபி போட்டோம்னா டிபி 10 தானே, அதில் பாதி வந்து 5 வந்துருச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சைடு வேணும், டிஏ என்ற சைடு வேணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா டிஓஏ இந்த ட்ரையாங்கிள் டிஓஏ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோம்னா இது ஓ, இது வந்து ஏ, இது வந்து டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஏ தான் சைடு, ஒரு சைடுன்னு அர்ஜுன் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஏஓ வந்து நமக்கு 12 தெரியும், இந்த டிஓ வந்து 5 தெரியும். அப்போ டிஏ தான் நமக்கு வேணும். ஓகேங்களா. உங்களுக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரியும் இல்லையா? பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுங்க, இந்த ஐப்போடினியஸ் இருக்கு இல்லைங்களா, ஐப்போடினியஸ் டிஏ இந்த சைடு டிஏ ஸ்கொயர் ஐப்போடினியஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்படின்னா ஏஓ ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர் பிளஸ் டிஓ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருது. இதுதான் சைடு ஸ்கொயர். சைடு வேணும்னா நம்ம ஒரு ஏன்னு கூட அச்சீவ் பண்ணிக்கலாமா. அப்படின்னா சைடு ஏன்னு வச்சுட்டு ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 169 வருது. அப்போ சைட் ஸ்கொயர் ஈக்குவல் 169. இது ரூட் எடுத்துருங்க, ரூட் எடுத்தீங்கன்னா 13 கிடைக்குது. ஸோ தட் சைட் ஆஃப் தி ராம்பஸ் இஸ் 13 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If a polynomial p of x is divided by mx plus n, then the remainder is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஒரு பாலினாமியல் வந்து mx plus n-ல டிவைட் பண்றோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு, இப்போ x இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், இந்த n அந்த பக்கம் மைனஸ் n, m வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த x வேல்யூவை அந்த பாலினாமியல்ல சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் தான் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அந்த பாலினாமியல்ல x பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், மைனஸ் n பை m இதை சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கிறதா என்ன சொல்லுங்க, ரிமைண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டா வருது, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if 32 divided by 500 equal to 2 power 3 divided by 5 power m, then the value of m is dash னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட பாருங்க, 32 divided by 500 இருக்கு. சரிங்களா. இந்த 32 வந்து பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பண்ணா என்ன வரும், 2 power 5 னு கிடைக்கும். இந்த 500 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 500 எப்படி எழுதலாம், 500 5 into 100 னு எழுதலாமா. அடுத்து 5 into 100 எப்படி எழுதலாம், 25 into 4 னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ 5 into இந்த 25 வந்து 5 ஸ்கொயர் போட்டுங்க, இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் போட்டுங்க. அப்படின்னா 5 into 5 ஸ்கொயர் என்ன வருது, 5 கியூப் வந்துருதா, into 2 ஸ்கொயர்னு வந்துருச்சு. அப்படின்னா 500 எப்படி எழுதலாம், 5 கியூப் into 2 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயர் மேல கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், 2 power 5 ஆல்ரெடி இருக்கு, இந்த 2 ஸ்கொயர் மேல போனா -2 வந்துடும். டிவைட் பை 5 power 3 போட்டாச்சு. அப்போ நியூமரேட்டர் என்ன வந்துருது, 2 power 3 இருக்கு, டிவைட் பை 5 power 3 வந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு இது LHS போட்டோம். RHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, RHS வந்து 2 power 3 டிவைட் பை 5 power m இருக்கு. அப்போ இந்த 2 power 3 பிளேஸ்ல இங்க 2 power 3 இருக்கு. அப்படின்னா 5 power 3 ஈக்குவல் டு 5 power m னு வரணும். ஸோ 5 power 3 ஈக்குவல் டு 5 power m னு எடுத்துட்டோம்னா பேஸ் ஈக்குவல் தானே, அப்போ அதனால பவர் வந்து ஈக்குவல். அப்போ m ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் m ஈக்குவல் டு 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. On dividing x cube minus 3x square plus x plus 2 by a polynomial g of x, the quotient and the remainder were x minus 2 and minus 2x plus 3 plus 4 respectively. Then g of x is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து x cube minus 3x square plus x plus 2 இருக்கு இல்லையா, that is equal to g of x ல டிவைட் பண்றோம் இல்லையா. அப்போ g of x into கோஷன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கோஷன்ட் x minus 2 இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் ரிமைண்டர் போட்டுக்கணும், -2x plus 4 அப்படின்னு போட்டுக்கணும். இதுதான் இப்போ ஈக்குவேஷன். ஓகேங்களா. அதாவது கிவன் பாலினாமியல் ஈக்குவல் டு அந்த டிவைட் பண்ற பாலினாமியல் இன்டு கோஷன் இன்டு இது பிளஸ் போட்டு ரிமைண்டர் போட்டாங்க. சரி, இந்த ரிமைண்டர் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க, x cube minus 3x square plus x plus 2. இந்த ரிமைண்டர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -2x plus 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா +2x minus 4 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு g of x into x minus 2 வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து இங்க x cube இருக்கு, இந்த -3x square இருக்கு, இங்க x plus 2x இருக்கு, plus 3x னு போட்டுங்க. இந்த 2 ஒரு -4 போட்டா -2 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு g of x into x minus 2 வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு g of x வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த x cube மைனஸ், அதாவது x cube minus 3x square plus 3x minus 2 இருக்கு இல்லையா, இதை வந்து x minus 2ல டிவைட் பண்ணணும். ஸோ இது எப்படி டிவைட் பண்றது பாருங்க, x cube minus 3x square
plus 3x minus 2 இருக்கு இல்லையா minus 2 இதை வந்து x minus 2ல டிவைட் பண்ணும் அப்படிதானே x minus 2ல டிவைட் பண்ணிடலாம் பாருங்க அப்ப டிவைட் பண்ணும்போது இந்த x cube x ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணா இங்க x ஸ்கொயர் வருது x ஸ்கொயர்ல இது மல்டிப்ளை பண்ணுங்க x minus 2 அப்போ x cube minus 2x ஸ்கொயர்னு வந்துருச்சுங்களா இப்போ இதை செப்பரேட் பண்ணோம்னா x cubeல x cube பண்ணா 0 minus 3x ஸ்கொயர்ல minus 2x ஸ்கொயர் பண்ணா minus x ஸ்கொயர் அடுத்து இந்த 3x எழுதிக்கிறேன் இந்த minus 2 எழுதிக்கிறேன் இப்போ இந்த minus x ஸ்கொயரை x டிவைட் பண்ணா என்ன வரும் minus x வரும் அப்ப இங்க minus x ன்னு போட்டுட்டு minus x into x minus 2 போடுங்க அப்போ minus x ஸ்கொயர் இந்த minus x into minus 2 வந்து plus 2x கரெக்ட்டுங்களா அப்படின்னு வந்துருது minus x into minus 2 plus 2x ன்னு வந்துருச்சு இது minus 2 ன்னு போட்டுட்டோம் இப்போ வந்து இங்க செப்பரேட் பண்றோம் இது x square கேன்சல் 3x ல 2x போச்சுன்னா x இருக்கு இந்த இங்க என்ன ஆகுது பாருங்க இங்க minus x into x வந்து இங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் இந்த minus x into இந்த x ன்னு போட்டா minus x ஸ்கொயர் அடுத்து minus x into minus 2 வந்து என்ன வந்துச்சு plus 2x வந்துருச்சு இந்த minus 2 இங்க வந்திருக்காது ஓகேங்களா இப்போ இந்த minus 2 அப்படியே கீழ இறக்கிங்க x minus 2 வந்துருச்சு இப்போ x minus 2 இருக்குல்ல இந்த x டிவைட் பண்ணா 1 ன்னு வந்துருதா அப்போ plus 1 ன்னு போடுங்க 1 into x minus 2 போடுங்க அப்படியே x minus 2 வந்துருச்சா டிவைட் பை 0 அப்படின்னா அந்த x ஸ்கொயர் minus x plus 1 தான் g of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா g of x என்ன வருது பாருங்க x ஸ்கொயர் minus x plus 1 அது எந்த ஆன்சர் பாருங்க செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா அடுத்த क्वेश्चन பாருங்க if cot theta equal to 7/8 then the value of 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta ன்னு கேட்டிருக்காங்க என்னன்றதை இத பாத்துறலாமா இப்போ வந்து பாருங்க இந்த நியூமரேட்டர்ல 1 plus sin theta into 1 minus sin theta அப்ப a plus b into a minus b இருக்கா அப்ப a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் போட்டுக்கலாமா அப்ப 1 minus sin ஸ்கொயர் theta அப்படினு போடுங்க டிவைடட் பை அதே மாதிரி 1 plus cos theta into 1 minus cos theta இருக்கு அப்ப a plus b into a minus b அது என்ன பண்ணலாம் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் so 1 minus cos ஸ்கொயர் theta அப்படினு போட்டுக்கலாம் ஓகேங்களா அவங்க கேட்டது இது வந்துருச்சு இப்போ this is equal to அதாவது நீங்க கொடுத்தது நமக்கு என்ன கேட்டாங்க அதுதான் எழுதி இருக்கோம் இப்போ 1 minus sin ஸ்கொயர் theta என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta is equal to 1 ன்னு தெரியும் இல்லையா அப்ப sin ஸ்கொயர் theta அந்த பக்கம் போய்ட்டா 1 minus sin ஸ்கொயர் theta equal to cos ஸ்கொயர் theta ன்னு வந்துருது டிவைட் பை அதே மாதிரி 1 minus cos ஸ்கொயர் theta என்ன பாத்தீங்கன்னா இந்த cos ஸ்கொயர் theta இந்த பக்கம் கொண்டு வரணும்னா 1 minus cos ஸ்கொயர் theta வந்து sin ஸ்கொயர் theta ன்னு உங்களுக்கு புரியுது இப்போ cos theta by sin theta என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா cot theta அப்போ cot theta whole square ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா cos theta by sin theta வந்து cot theta இப்போ cot theta தான் 7/8 கொடுத்திருக்காங்க அப்போ cot theta பிளேஸ்ல 7/8 சப்ஸ்டிட் பண்ணுங்க 7/8 whole square போட்டுக்கலாமா 7 ஸ்கொயர் வந்து 49 8 ஸ்கொயர் எவ்வளவு 64 அப்படினா என்ன வந்து சொல்லுங்க 49 divided by 64 is the correct answer so இப்போ fourth option correct ன்னு எடுத்துக்கலாம் அடுத்த क्वेश्चन பாருங்க if 9 by y plus 4 by x is equal to 12 by root xy where x is greater than 0 y greater than 0 then 3 root of x minus 2 root of y equal to dash ன்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் 9 by y plus 4 by x is equal to 12 by root xy ன்னு இருக்கு கரெக்ட்டுங்களா இது எல்சிஎம் எடுங்க அப்ப 9x plus 4y divided by x into y equal to 12 by root xy ன்னு இருக்கு கரெக்ட்டா சரி இப்போ இது என்ன பண்ணிருந்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ரூட் இந்த xy இருக்கு இல்லையா இந்த xy ரூட் xy ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா அப்படி போட்டீங்கன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட் xy கேன்சல் ஆயிடும் இப்போ இந்த ரூட் xy ரைட் சைடு கொண்டு போயிருங்க அப்ப என்ன வருது பாருங்க 9x plus 4y is equal to 12 into root xy ன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ இந்த 9x எப்படி எழுதலாம்னா 3 root x ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கங்க பிளஸ் இந்த 4y எப்படி எழுதலாம்னா பிளஸ் 2 into root y ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கங்கப்பா இப்போ இந்த 12 root of xy இருக்கு இது லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க அது கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும் மைனஸ் கொண்டு 12 வந்து எப்படி எழுதணும்னா 2 into 3 into 2 ன்னு எழுதுறேன் அப்ப 2 into 3 into root xy root x into root y எழுத போறேன் அப்ப 3 into root x into 2 into root y அப்படின்னு போட்டுட்டேன் equal to 0 ஏன் இப்படி எழுதிருக்கேன்னா பாருங்க இதை வந்து a ன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து b ன்னு எடுத்துங்க இங்க -2ab அப்படின்னு வந்துருச்சு கரெக்ட்டா அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் -2ab ஃபார்ம்ல தான இருக்கு அப்ப இது a b ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா அப்படினா 3 root x minus 2 root y ஹோல் ஸ்கொயர் equal to 0 அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா இதனுடைய ஸ்கொயர் 0 னா இது எப்படி எழுதலாம் அப்போ 3 root x minus 2 root y equal to 0 ன்னு எழுதிடலாம் இல்லையா அப்படினா நமக்கு கேட்டது என்னது 3 root x minus 2 root y தான கேட்டிருக்காங்க சோ அப்ப அந்த ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க இப்போ 0 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு சோ தட் இங்க இந்த ஆன்சர் வந்து 0 ன்னு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க in triangle ABC if DE
parallel to BC. AD equal to 2 cm, DB equal to 3 cm, DE equal to 4 cm. Then the value of BC is dash ன்னு கேட்டிருக்காங்க. சரி, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ABCன்னு எடுத்துங்க. இப்போ Dன்னு ஒரு லைன் parallel to BC வரைஞ்சிருக்காங்க. அப்ப இது D, இது E அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. இப்போ AD 2 சென்டிமீட்டர். அப்ப AD இந்த லெங்த் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து DB 3 சென்டிமீட்டர். D to B 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து DE 4 சென்டிமீட்டர். இது D 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா BC கேட்கறாங்க. அப்ப BC நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். Xன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா இங்க இது பேரலல்ல தானே இருக்கு. பேரலல்ல இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அடுத்து காமனா இந்த தேர்ட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ADEயும் ட்ரையாங்கிள் ADE இருக்கு இல்லைங்களா? ட்ரையாங்கிள் ADEயும் அடுத்து ட்ரையாங்கிள் ABCயும் சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டா சிமிலர் ட்ரையாங்கிள் அர்த்தம். சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கணும். ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் சைடு ADன்னு போட்டுட்டோம்னா டிவைட் பை செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு அதாவது ABC ட்ரையாங்கிளுக்கு சைடு ABன்னு போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு சைடு Dன்னு போட்டீங்கன்னா செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு BCன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்த வேல்யூ எழுதுங்க. AD 2, AB இங்க இருந்து இங்க எழுதணும்ப்பா. அப்போ 3 + 2 5 வந்துருது. கரெக்டா? அப்போ AB 5 போட்டு இஸ் ஈக்குவல் டு DE 4 டிவைட் பை BC தான் X. அதுதான் நமக்கு வேணும். இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணா இங்க 2 வந்துருதா? இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 5 × 2 10 வந்துரும். இந்த X இந்த பக்கம் வந்துரும். So X is equal to 10 சென்டிமீட்டர். So ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चனுக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If x² + 1/x² = 23, x greater than 0, then x + 1/x is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x² + 1/x² is equal to 23 தான கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா x² + 1/x² போட்டு both side add by 2 ன்னு போட்டுக்கங்க. 23 + 2, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணிட்டோம். இப்படி ஆட் பண்ணிட்டோம்ல, இப்போ இது x² + 1/x² இப்படி எழுதிட்டு +2 ன்னு போட்டுட்டு இங்க x × 1/x அப்படின்னு போட்டுக்கங்க. சரிங்களா? ஈக்குவல் இங்க 23 + 2 25 போட்டுக்கங்க. இப்போ பாருங்க இது a², இது b², இங்க பாருங்க +2 × a × b ன்னு இருக்கு. 1/x b ன்னு வச்சுக்கீங்க. x a ன்னு வச்சுக்கீங்க. அப்ப a² + b² + 2ab இருக்கு. அப்ப a + b ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்படினா x + 1/x ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சா? இஸ் ஈக்குவல் டு 25. 25 5² ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா 25 கூட வச்சுங்க. அப்ப இங்க ரூட் எடுங்க. ரூட் எடுத்தா என்ன வரும்? x + 1/x is equal to +or-5 வருமா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? x greater than 0 தான சொல்றாங்க. அப்படினா +5 மட்டும் தான் போடணும். So that x + 1/x is equal to 5 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். அப்படின்னு நம்ம fourth option கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The probability that a leap year will have 53 Fridays or 53 Saturdays அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா லீப் இயர்னா எத்தனை டேஸ் இருக்குன்னா 366 டேஸ் இருக்கும். சரிங்களா? இதை 7ல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா நமக்கு 52 × 2/7 வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னா 52 வீக்ஸ் + 2 டேஸ்னு வந்துடும். 52 வீக்ஸ் + 2 டேஸ் வந்துடும். அந்த 2 டேஸ் எப்படி இருக்கலாம்னா மண்டே டியூஸ்டே இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டே இருக்கலாம், வெனஸ்டே தர்ஸ்டேன்னு இருக்கலாம். சரிங்களா? வெனஸ்டே தர்ஸ்டே இருக்கலாம், இல்லைன்னா தர்ஸ்டே ஃப்ரைடே இருக்கலாம், இல்ல ஃப்ரைடே சாட்டர்டே இருக்கலாம், இல்ல சாட்டர்டே சண்டேன்னு இருக்கலாம். அப்படிதானே பாருங்க. இல்லைன்னா சண்டே அண்ட் மண்டேவா இருக்கலாம். இப்படி இருக்கலாம். அப்படின்னா எத்தனை வேஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 வேஸ் வருது. இதுல நமக்கு தேவையானது எது எது இருக்கு பாருங்க. நமக்கு தேவையானது ஃப்ரைடே இருக்கலாம், இல்லைன்னா சாட்டர்டே இருக்கலாம்னா இங்க பாருங்க ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே இருக்கிறதெல்லாம் இந்த 3 வேஸ் வருது. ஏன்னா தர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சண்டே, சாட்டர்டே சண்டே, இதுல எய்தர் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ 3 வேஸ் ஃபேவரபிளா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி n of e divided by n of s ன்னு போட்டுக்கணும். n of s ன்றது ஆல் பாசிபிள் வேல்யூஸ் 7 வேல்யூ வருது. n of s 7 பேர்ஸ் வருது. n of e ன்றது நமக்கு ஃபேவரபிளா இருக்குது. n of e 3 தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்கு என்ன வருதுன்னா n of e 3 டிவைட் பை n of s 7 போடுறதுனால, so that இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன வந்துருது?
3/7 is the correct answer. Next question பேர்லாம் பாருங்க. The rational form of 0.24 bar is dash. Actually bar போட்டா அது ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0.24 இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு இருந்தீங்க. இப்போ எத்தனை நம்பர் இது ரிப்பீட் ஆயிருக்குன்னா 2 நம்பரா ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? அப்படின்னா 10^2ல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் 1 வந்து மல்டிப்ளை பை 100 அப்படின்னு போடுங்க. அப்போ 100x is equal to என்ன வருதுன்னா 24.24 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது ஈக்குவேஷன் 2 எழுதுங்க. அப்ப ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 போடுங்க. ஈக்குவேஷன் 2ல 100x, இங்க ஈக்குவேஷன்ல x இருக்கா? அப்ப 100x மைனஸ் x ன்னு போட்டீங்கன்னா that is equal to ஈக்குவேஷன் 2 வந்து என்ன வந்திருக்கு 24.242424 போயிட்டே இருக்கா? மைனஸ் ஈக்குவேஷன் 1ல 0.242424ன்னு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ இதுல எது கேன்சல் பண்ணலாம் நம்ம பாருங்கப்பா. இந்த 0.2424 இது கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன வந்து 24 மட்டும் தான் இருக்கு. இங்க 100x மைனஸ் x எவ்வளவு? 99x. இப்போ 3 டேபிள் அடிச்சா என்ன வருது சொல்லுங்க? 8, இங்க 33. கரெக்டா? அப்ப x is equal to என்ன வருது சொல்லுங்க? x அதாவது 8/33 ன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா 0.24 பார் வந்து ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன வருது சொல்லுங்க? 8/33 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. Next question பேர்லாம் பாருங்க. A fraction becomes 1/3 when 1 is subtracted from numerator and it becomes 1/4 when 8 is added to the denominator. Then the fraction is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான fraction x/y ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இதுதான் fraction. இப்போ நியூமரேட்டருக்கு 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணா that is equal to 1/3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப fraction xy ரெண்டுமே xy ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்பதான் சால்வ் பண்ண முடியும். அதனால ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி xy கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படினா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 3 இந்த 3 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. y அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப x - 1 * 3 is equal to y வந்துருச்சா? அப்ப 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3x - 3 is equal to y ன்னு இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. நியூமரேட்டருக்கு அதாவது டினாமினேட்டருக்கு 8 ஆட் பண்றாங்க. அப்படினா x/y + 8 அப்படி பண்ணும்போது அந்த fraction வந்து 1/4 ன்னு வந்துருது. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4x is equal to y + 8 ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டா? இப்போ இந்த y வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 3x - 3 தான, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 2ல ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 4x is equal to y பிளேஸ்ல 3x - 3 + 8 ன்னு போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப 4x - 3x is equal to இந்த -3 + 8 வந்து 5 வந்துரும். கரெக்ட்டா? அப்ப 4x ல 3x போனா x, so x is equal to 5 ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப x equal to 5 னா y கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த x வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப y equal to என்ன வரும்? 3 * x - 3 தானே இருக்கு. அப்ப 3 * x பிளேஸ்ல 5 போட்டு -3 போட்டுருங்க. அப்ப 3 * 5 எவ்வளவு? 15 -3 ன்னு போட்டுறலாமா? that is equal to 12 வந்துருச்சா? அப்ப y equal to 12 வந்துருச்சு. அப்படியே நமக்கு தேவையான fraction அது x/y தானே. x வந்து 5 ன்னு கிடைச்சிருச்சு, y வந்து 12 ன்னு கிடைச்சிருச்சு. சோ தேவையான fraction வந்து 5/12 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. If p equal to x by x plus y, q equal to y by x plus y, then the value of 1 by p minus q minus p 2q divided by p square minus q square is dash ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா 1 by p minus q இருக்கு இல்லைங்களா? minus 2q by p square minus q square இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ LCM என்ன எடுக்கலாம்னா p square minus q square எடுக்கலாம். அப்படி எடுத்தா இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம p plus q ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருந்தோம். அப்ப இங்க டினாமினேட்டர் p square minus q square வந்துருக்கு இல்லையா? அப்போ p plus q minus 2q நியூமரேட்டர் அப்படி வந்துருச்சு. அப்போ p plus q புரியுதுங்களா? p plus q minus இங்க என்ன வந்திருக்கு? 2q ன்னு வந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ p plus q ல இருந்து minus 2q கழிச்சிட்டு என்ன வரும்? p minus q ன்னு வந்துருக்கு. கரெக்ட்டா? டிவைட் பை p square minus q square தானே இருக்கு. இது a square minus b square னால p minus q into p plus q ன்னு எழுதிக்கலாமா? அப்படி எழுதிட்டீங்கன்னா அப்ப p minus q கேன்சல். அப்போ 1 by p plus q இருக்கு. அப்போ p plus q கண்டுபிடிச்சு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு ஆன்சர் வந்துரும். சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த p plus q இங்க கண்டுபிடிக்கணும். அப்போ p plus q என்ன வருது பாருங்க. p plus q வந்து p வந்து x by x plus y கரெக்ட்டா? q வந்து y by x plus y. அப்படின்னா இதுக்கு p plus q க்கு வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு. x plus y ன்னு இருக்கு. நியூமரேட்டர் x plus y போட்டுருங்க. அப்ப x plus y கேன்சல் பண்ணா 1 ன்னு கிடைச்சிருது. சோ இதுல இருந்து p plus q வந்து 1 தானே வருது. அப்படின்னா இங்க
1/1 போட்டீங்கன்னா அப்ப என்ன வருது p plus q வேல்யூ 1 தானே. ஸோ தட் ஆன்சர் வந்து 1 கிடைச்சிருதுப்பா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல a die is thrown 200 times and the following outcomes are noted with their frequency சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லல. ஆனா ஆன்சர் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்து வச்சிருக்காங்க புக்ல. நெக்ஸ்ட் பாருங்க. if sin theta equal to cos theta then theta equal to dash கேட்டிருக்காங்கப்பா. அப்போ sin theta is equal to cos theta அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ cos thetaவை லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும்? sin theta by cos theta equal to என்ன போறது? 1 ன்னு வந்துரும். கரெக்ட்டா? இல்லனா cos theta டிவைட் பண்ணுங்க ஈக்குவேஷன். சோ தட் sin theta by cos theta 1 வந்துருது. sin theta by cos theta என்ன ஃபார்முலா? tan theta. tan theta equal to 1. அப்ப theta என்ன வேல்யூவா இருந்தா tan theta 1 வரும்? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? tan 45 டிகிரி தான 1 தெரியும். அப்படினா theta பிளேஸ்ல என்ன இருக்கணும்? 45 டிகிரின்னு இருக்கணும். சோ தட் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 45 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து போயிரலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if one of the zeros of the polynomial a square x square plus x plus b square is -1 then எந்த ரிலேஷன் கரெக்ட்னு சொல்லிருக்காங்க. அப்போ one of the zeros of the polynomial வந்து -1 ன்னு சொல்லுவாங்க. அப்படினா இந்த zeros of the polynomial என்றது roots of the equation. அப்படினா இந்த -1 x க்கு சப்ஸ்டிட் பண்ணா this is equal to 0 ன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணனும்னா இந்த a square x square plus x plus b square equal to 0 ன்னு வரும். எப்ப பாத்தீங்கன்னா if x is equal to -1 அப்படின்னு போடணும். அப்ப x க்கு -1 போடுங்க. a square into -1 whole square plus இந்த x க்கு -1 போட்டுங்க plus b square இருக்கு. கரெக்ட்டா equal to 0. இந்த -1 ஸ்கொயர் வந்து 1 ஆயிரும். 1 into a square a square வந்துருது. இந்த b square அப்படியே எழுதிக்கிங்க plus b square இந்த -1 அப்படியே எழுதிக்கிங்க equal to 0. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ அப்படினா எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. a square minus b minus c whole square is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a square minus b minus c whole square தான இருக்கு ஈக்குவல் டு. அப்ப இது வந்து x square இது y square ன்னு இருக்குங்க. அப்ப x square minus y square equal to x minus y into x plus y தானே. அப்போ a minus b minus c இதுதான் x minus y into x plus y. அப்ப a plus b minus c. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்ப a minus b plus c into இது எழுதிங்க a plus b minus c அப்படின்னு வந்துருச்சா? அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்ட் பாருங்க. இப்போ வந்து இந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர் கரெக்ட் பாத்தீங்கன்னா a minus b plus c into a plus b minus c வந்திருக்கு. சோ பாருங்க a minus b plus c into a plus b minus c அப்படின்னு வந்திருக்கு இல்லீங்களா? சோ அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணிரலாம்? இந்த क्वेश्चनக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனும் பாருங்க. a minus b plus c a plus b minus c ரெண்டு a ஆப்ஷன்ல மல்டிப்ளிகேஷன்ல a into b b into எழுதிக்கலாம் இல்லையா? சோ அதனால இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஒரே ஆன்சர் தான்ப்பா. சேம் ஆன்சர் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எது எழுதுனாலும் கரெக்ட். the gcd of x cube minus 1 and x power 4 minus 1 is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி எழுதுறோம்னா x cube minus 1 எப்படி எழுதிக்கலாம்னா x cube minus 1 cube எழுதிக்கலாம். a cube minus b cube என்ன ஃபார்முலா? a minus 1 into a square plus ab plus b square. கரெக்ட்டுங்களா? இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி x power 4 minus 1 எப்படி எழுதலாம்? x power 4 minus 1 power 4 போட்டுங்க. இது x square whole square minus 1 square போட்டுக்கலாம். 1 square whole square கூட போட்டுக்கலாம். அப்படி எழுதும்போது இது a square minus b square தானே ஃபார்முலா. அப்ப x square minus 1 into x square plus 1 ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த x square minus 1 x square minus 1 square போட்டோம்னா அப்ப x minus 1 into x plus 1 into x square minus 1 வந்திருக்கு. plus 1 வந்திருக்கு. இப்போ GCD னா greatest common factor அப்படி வரும். அப்போ common factors மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் ஆன்சர். அப்படின்னா x power 4 minus 1 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து common factor x minus 1 x cube minus 1 இருக்கு இல்லையா? அதுக்கு common factor x minus 1. அப்படின்னா x minus 1 மட்டும் தான் common factor இருக்கு. அதனால GCD of these two value என்ன வரும் பாத்தீங்கன்னா x minus 1 மட்டும் நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கணும். சோ ஆன்சர் வந்து D ஆப்ஷன் கரெக்ட். சாரிப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. The LCM of a cube b square and abc is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்னா LCM க்கு வந்து first a cube into b square இது எப்படி எழுதிக்கலாம்னா a into b into b அப்படின்னு எழுதிக்கலாம்.
அப்படி எழுதிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி அப்படி எழுதிக்கிங்க. அதே மாதிரி ஏபிசி எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு காமனா இருக்கிறது ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறது ஒரு ஏ எடுத்துங்க. அடுத்து இங்க பிபி காமனுக்கு ஒரு பி எடுத்துங்க. அடுத்து இந்த ரெண்டு ஏ அப்படி எழுதிக்கிங்க, ஏ இன்ட்டு ஏ. அடுத்தது ஒரு சின்னு எழுதிக்கிங்க. அப்ப என்ன வந்துருது பாருங்க, இங்க ஒரு பி இருக்கு, அந்த பி எழுதிக்கணும். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ கியூப், பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயர் இன்ட்டு சி அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? இதுதான் வந்து எல்சிஎம் ஆஃப் ஏ கியூப் பி ஸ்கொயர் அண்ட் ஏபிசி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம 4th ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.